நல்லா இருக்கா? ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? என்ன கண்டென்ட் சொல்றாங்க படத்துல? தெரியல, ஃபேமிலியா பார்க்கலாம், ஃபன்னா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். இது விஜய் பத்திலாம் ஒண்ணும் இல்ல, விஜய் பத்திலாம் அவங்களே ஒண்ணும் இல்ல. சொல்லிட்டாங்க லாஸ்ட்ல. அப்ப வந்து நல்ல படம் தான், நல்ல கருத்துள்ள படம் தான். அப்ப மக்களுக்கு இது எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க? எலெக்ஷன் கண்ணோட்டத்தை பாக்குறதுனால நிறைய பேர் தப்பா இருக்கு, இது வந்து படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கு. அத பத்தி பாக்குறதுக்கு பொறுத்து தானே இருக்கு. பாக்குறத பொறுத்து தான் இருக்கு. இப்ப படம் நல்லா இருக்கா ஹிட் ஆயிடும். நட்டி பாக்குறதுக்கு எப்படி விஜய் மாதிரி இருக்காரா இல்ல வேற சாயல் இருக்காரா? லைட்டா இந்த தாடி அந்த காப்பெல்லாம் பாக்கும்போது லைட்டா குஷியான அந்த மாதிரி கூட சில பேர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் தெரியல, விஜய் பாக்குற மாதிரி அந்த இருக்காது. ஓகே ஓகே. பாத்து போனீங்க அரசியல் இது ஒரு அரசியல் காமெடி 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 விஜய் பெஸ்ட் பண்ணி இருக்கு. பட் அது தப்பா ஒன்றும் தெரியல. இப்போ டிவிக்கு சார்பா வந்து எல்லாம் சொல்றாங்க படம் நல்லா இல்ல, எங்களை எதிர்த்து தவறான ஒரு பேசுறாங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்ல, சாயல் இருக்கு. பட் சாயல் இருக்கு. தப்பா ஒன்றும் தெரியல. சினிமாக்காரனுக்கு அரசியல்லாம் தெரியும் சொல்ற மாதிரி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. அவர் காமெடி தரமா சொல்லிருக்காங்க. காமெடியும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நல்லா சுச்சுவேஷன் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வா இருக்குமா இந்த படம்? இல்ல இருக்கிறதுல ஒரு விழிப்புணர்வா இருக்கும். விழிப்புணர்வா இருக்கும். படம் நல்லா இருக்கும். காமெடியா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கா? இந்த மாதிரி பழைய அரசியல்லாம் கொஞ்சம் டச் பண்ணிருக்காங்க. கூட வேற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். டிவி கலர்லாம் பேசிருக்காங்க. இல்ல டிவி பத்தி எதுவும் இல்ல. நல்லா சந்தோஷமா பார்க்கலாம் படம். நல்லா என்ன மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க படத்துல? ஒண்ணுமே இல்லை, இது என்டர்டைன்மெண்ட் படம். என்டர்டைன்மெண்ட் படம். மொத்த படம் பார்த்தாதான் எல்லாருக்கும் புரியும். ட்ரைலர் ஒண்ணு, படம் ஒண்ணு இல்லாம நல்லா இருக்கு. மத்தோட கருத்தானா எல்லாம் நல்லபடியா தான் சொல்லிருக்காங்க. சிறப்பா இருக்கு. சொன்னாங்க இந்த மாதிரி டைலர்ல வந்து விஜய் தாக்கிருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க சொன்னாங்க. அதுல பார்த்தா விஜய் தாக்குன மாதிரி எனக்கு உண்மையாலுமே அப்படி எதுவும் நடக்கல. ஏதோ 2 பொண்டாட்டின்னு சொல்றாங்க. அது ஆனா பேர்ல இதை மென்ஷன் பண்ணலையே. பேர் மென்ஷன் பண்ண சொல்ல, பேர் மென்ஷன் பண்ணல. எல்லாம் பண்ணியா காமெடியா இருக்கு படம். காமெடியா இருக்கு. தமிழாமே நல்லா காமெடி பண்ணிருக்காரு. அப்புறம் அந்த இவரு நல்லா 2-3 பேர் நல்லா பண்ணிருக்காங்க காமெடி. ஹீரோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்த மாதிரி விஷயம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இந்த விஷயம்லாம் ஒரு கருத்தா அவர் சொன்னாங்க இந்த படம். தெளிவா என்ன சொல்றாருன்னா, காசு வந்து தயவு செய்து சீட்டுக்கு காசு குத்தி ஏமாறாதீங்க. எம்எல்ஏ சீட்டு வேணும்னு சொல்லி யாருன்னா காசு கேட்டாங்கன்னா கொடுத்தீங்கன்னா நான் பொறுப்பில்லைன்றது மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன்ல வந்து மக்களோட மனநிலையை புரிஞ்சு இந்த படம் எடுத்திருக்காங்களா? ஆமா, அதுதான் சொல்றாங்க இல்லையா, 3% ஓட்டு 3% ஓட்டுன்றாங்க. யாருக்கு ஓட்டுன்னு மக்கள் வந்து நின்னா தெரியும் இல்லையா, அது மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. படம் பெட்டரா போகலாம், இன்னும் சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆனா கரெக்டா பார்த்தா சொல்லலாம். ஆனா நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. டிஎன் 26 அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். ஓம் சக்தி பராசக்தி டிஎன் 26 தூய சக்தி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த படத்துல உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாமே இருக்கு. இந்த படத்துல ரஜினி சார் நடிச்சிருக்காரு, தளபதி விஜய் சார் நடிச்சிருக்காரு, அப்புறம் செங்கோட்டையன் சார் நடிச்சிருக்காரு, புஷியானந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க, அப்புறம் நிர்மல்குமார் நடிச்சிருக்காரு. ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா தற்சமயம் அரசியல்ல என்னென்ன நடக்குதோ அது அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் உமாபதி அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரங்களாவே தெரிவாங்க. நட்டி அவர்கள், அவரை பார்க்கும்போது இது முன்னாடி அவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படம் அவருக்கு வேற ஒரு பரிமாணத்தை தரும். ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வரும்போது எப்படி என்னென்ன சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தம்பி ராமை அண்ணன் புஷியானந்த் மாதிரி நடிச்சிருக்காரு. மரத்து மேல ஏறாத, இறங்கு, சேர எதுக்கு தூக்குற, அங்கே வை அப்படின்னு சொல்றதெல்லாம் தியேட்டர்ல வந்து பயங்கர கிளாப்ஸா இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களை அறியாமலேயே இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி தெரியும். அதே மாதிரி கதாநாயகியா நடிச்சிருக்கவங்களும் சரி, எல்லாருமே நம்ம சீமானந்தன் தான் நடிச்சிருக்கவங்க. டக்குன்னு கேளுங்க. படம் பார்க்க வந்திருக்கீங்க, படம் பார்க்க வந்து இந்த மாதிரி கொடி போட்டது கொடியே கிடையாதுங்க. 2 ரிப்பன் தையக்காரர் கொடுத்தா ஒரு கொடி, ஓகேவா? 4 ரிப்பன் வாங்கினா ஒரு கொடி, 5 ரிப்பன் கட்டினா ஒரு கொடி. கொடியா பார்க்காதீங்க, இது கலர் கொடியா பாருங்க. இது காய போட்டால் என்ன கட்சியான்னு சொல்லுவீங்க, ஏதோ துணி காயுது, புரியுதா சொல்லுது? அது தோல்ல போட்டா அரசியலா மாறுது, இப்படி போட்டா அரசியலா மாறுது. நல்லா இருக்கா படம்? வந்து உண்மையிலே பக்காவா பிளான் பண்ணி எடுத்தாரான்னு தெரியல. தம்பியா ராமையா தயாரிப்பு எப்படின்னு கேக்குறியா? ஓப்பனிங்ல அவரோட கார்ல பிளேமுத்துல எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறாரு. இதுதான் நம்ம மெயின் கவனிக்க வேண்டியது. ஏன்னா நீ கேட்கலாம் அரசியல் படமானு, அதுக்குதான் நான் சொல்ல வருது. ஏன்னா அவர் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். ஆல்ரெடி
நிறைய யூடியூப்ல பேசி அதை கரெக்டா வெளிப்படுத்த. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். படம்ன்றது வேற, சினிமான்றது வேற. அதை கரெக்டா ப்ளே பண்ண போல படத்தோட நடிப்புலாம் எப்படி இருக்கு? ஹீரோ பக்கா 100% காமெடிங்க. இந்த படம் இது காமெடி தானா? ஃபுல் காமெடிங்க. காமெடி பண்ணி தாங்க. பண்ணி இருக்கு. வேற வந்து விஜய் தாய்க்கெல்லாம் பேச